சாதாரண நிகழ்ச்சின்னு சொன்னால் எங்கள் உணர்வுகளை சாதனை தப்பு. ஒரு போலீஸ்காரன் வெட்டி கொல்லப்பட்டிருக்கான். அதுக்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்ல முடியாத முதலமைச்சர் அப்ப இந்த கொலையாகவே கருதுற. நீங்க பஸ் ஓடணும், டிராபிக் க்ளோஸ் ஆகணும், சட்ட ஒழுங்கை நீங்க பார்க்கணும்னு நினைச்சு தவறான முடிவு எடுத்தீங்களாக்க 1/2 மணி நேரத்துல ஒரு 40 கிலோமீட்டருக்கு பஸ் ஓடும். இல்ல சொல்ல வரேன் ஒண்ணு ஆகவே இல்ல உங்களை நாங்க கோட்டாட்சியர் வட்டாட்சியர் சட்டமன்றத்திலேயே பதிவு பண்ணிட்டாங்க. அரசின் தனிநபர் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முதலமைச்சரா அவர் கையில் இருக்கிற துறை அவர்தான் சட்டமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒரு காவல்துறை அதுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிவிக்காம அந்த குடும்பத்துக்கு நிவாரணத்தை போடுறதுக்காக மரபு சட்டம் இல்லைன்னு அதை கூட தவிர்த்திருக்காங்க சொன்னால் இந்த மரணத்தை போலீஸ்காரர் மரணமா இல்ல ரவுடி பெயர் மேல இருந்து போலீஸ்காரங்க பலியாவதை அரசு அங்கீகரிக்க தெரியல. அரசுக்கு தகவல் கடமையை உங்களுக்கு உண்டு. அது நேற்றே நீங்கள் அனுப்பியிருப்பீங்க, எல்லா வேலையும் பார்த்திருப்பீங்க. ஆனா ஆபரேஷன் சக்சஸ் வாட் மேன் அவுட்ன்ற மாதிரி உங்க அறிக்கைகள் சட்டமன்றத்தில் வேலை செஞ்சானா இல்லை செய்யல. இப்ப சார் உடனே செஞ்சாங்க சார் இல்ல சார் ரோட்ல நடந்த விபத்துல கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறோம். இதே மாதிரி சாவு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். தக்கலையில செக் போஸ்ட் நடந்ததுக்கு 20 நிமிஷத்துல 1 கோடி ரூபாய் அறிவிச்சாரா இல்ல காவல்துறை நண்பர்களுக்கு கேட்கிறேன். இப்ப போய் பப்போடு எடுத்து ஒரு கொலை நடந்துச்சு, அவங்க செக்யூரிட்டி இருக்காங்க. நீங்க நாங்க பண்ற தப்புன்னு சொன்னா எங்களை எல்லாம் ஒண்ணு அரெஸ்ட் பண்ணுங்க. பாடி அப்படியே கடந்துட்டேன். வர்ற பிள்ளைகளை சந்திக்க என்ன காட்சி அரசு இது ஏதோ சாதாரணமா முத்துக்குமார் இறந்து போனா அவங்களுக்கு சொந்தக்காரங்க உட்கார்ந்து இருக்காங்க, 10-100 பேர் இருக்காங்க நினைச்சுக்கலாங்க. 2 நிமிடத்துல 2000 பேர் செக்கான இருந்து கோடி வரைக்கும் சட்டம் கொடுத்துருவோம். அதை நாங்களே தலைமையேற்று செய்வோம். வர்ற விளைவுகளை நாங்களே உங்க மனச்சாட்சிக்கு நீங்களே சரியா உங்க மனச்சாட்சிக்கு சிஎம்